ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட். இந்த வீக்கெண்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எஸ்கலேஷன் வந்து ஈரான் அமெரிக்கா நடுவில் நடந்திருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஈரானை பார்த்து நரகத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட சுப்ரீம் லீடர் அமெரிக்காவை பார்த்து இவங்க ஒரு சாத்தான், இவங்களோட உண்மையான முகம் வெளிப்பட்டுடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைனும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எஸ்கலேஷனில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 நம்பர் அண்ட் 7 பேங்க்ஸோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ் அண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நம்ம வீடியோஸில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கம்பெனியுமே நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. இது வெறும் ஒரு நியூஸ் அனாலிசிஸ் தான். இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்கள் முன்னாடி அனலைஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த ஷேர்ஸை வாங்குறதும் வாங்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து எந்த கம்பெனிக்கும் என்டார்ஸ் பண்ணலை. இந்த கம்பெனி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்மூடித்தனமாக இது செய்தியில் வருதுன்றதுக்காகவே போய் ஷேர்ஸை வாங்கக்கூடாது. அதனால் இதை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பேசியிருந்தோம். என்னென்னா, நைட்டு 9 மணிக்கு ஈரானோட ஒரு எம்டி ஆயில் கண்டெய்னர் மேலே அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த ஆயில் கண்டெய்னர் கார்கோ ஐலாண்ட் கிட்ட நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுலேருந்தே பிரச்சனை பெருசாகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு நைட்டு ஒரு மணிக்கு பக்கத்தில் யூஎஸோட சென்காம் நாங்கள் அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக் வந்து ஈரான் மேலே ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. பதிலுக்கு சனிக்கிழமை விடியற் காலையில் வந்து ஈரான் வந்து குவைத், ஈராக், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனை வெள்ளிக்கிழமை அமெரிக்கன் மார்க்கெட் முடிஞ்ச உடனே வந்து நமக்கு ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அண்ட் ஜிசிசினா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரில், இது வேறு ஜிசிசி, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலோட செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு இருக்காங்க, இது சரியே கிடையாது, இது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா தான் போர்க்குற்றங்கள் ஈடுபடுறாங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் வந்து போர்க்குற்றவாளின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கல்ஃப் நாடுகளை விட்டு அமெரிக்கா வெளியே போகிறது தான் சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜோர்டன் மேலே ஈரான் பண்ண தாக்குதலில் 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு அமெரிக்கன் சோல்ஜரை காணோம், மிஸ்ஸிங், எங்கே போனார்னே தெரியல. 4 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து காயப்பட்டிருக்காங்க. இந்த போர் காலகட்டங்களில் காயம்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஒரு சின்ன செராய்ப்புனாலும் அது காயம்தான், ஒரு தலையில் அடிப்பட்டாலும் அது காயம்தான், ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கனாலும் அது காயம்தான், அண்டு கை கால் போனாலும் அது காயம்தான். ஸோ அந்தளவுக்கு சீரியஸான விஷயம் இந்த காயம்பட்டிருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் கூட. ஸோ இதை பார்த்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. ஓப்பன் த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஆன் ஈரான் அப்படின்றார். அதாவது ஈரான் மேலே நரகத்தின் கதவுகளை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணுது. பதிலுக்கு ஈரானோட சுப்ரீம் லீடர் முஸ்தபா கெமினி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டுடே த கிரேட் சாத்தான் ஹஸ் ஒன்ஸ் அகைன் ரிவீல்ட் இட்ஸ் ட்ரூ அன்மாஸ்க்டு ஃபேஸ், so that this dark episode of criminality and broken promises serves as yet another indisputable testament to the US dishonesty, irrationality, unreliability and malicious nature. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஓஇயில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் வந்து யூஎஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட கையெழுத்து வர்த்லெஸ் அண்ட் அன்ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மறுபடியும் வந்து மிகப்பெரிய ஒரு பேனிக்கை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னா, கரெக்டாக நம்ம சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்த வந்து ஈரான் அடிக்கிறாங்க, நம்மளோட மிலிட்ரி தளங்களை வந்து ஈரான் அடிக்கிறாங்க, இதுக்கு வந்து சைனாவும் ரஷ்யாவும் வந்து உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு ரிப்போர்ட் என்னென்னா, ஈரான் மேனுவரபிள் மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேனுவரபிள் மிசைல்ஸ்னால் என்னென்னா, ஒரு மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா போய் அந்த இடத்துல விழணும். ஆனால் இந்த மிசைல்ஸை பொறுத்தவரையும் அந்த மிசைலோட டைரெக்ஷன் வந்து உங்களால் மாற்ற முடியும். சரிங்களா? இப்படி மாற்றி போகிற அளவுக்கு டெக்னாலஜி வந்து சைனாவோ ரஷ்யாவோ வந்து இவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஸோ இதுவும் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை சைனா மேலே ஒரு அலிகேஷன் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வச்சார். அண்ட் போன ஜூன் மாதம் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சைனா வந்து இந்த போர்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க. ஆனால் இந்த அலிகேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் சைனா வந்து மறைமுகமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு சந்தேகத்தையும் இது கிளப்பியிருக்கு. அண்ட் சைனாலேருந்து ஈரானுக்கான சப்போர்ட் வந்து பாகிஸ்தான் வழியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஆக்சியோஸ் செய்தி ஊடகத்தில் ஒரு ஆர்டிக்கல் வருது. என்னென்னா, அமெரிக்கா வந்து இத்தனை நாள் வந்து ஏஐ செக்மெண்ட்டில் வந்து லீடிங்கில் இருந்தாங்க, இந்த ஏஐ லீடிங்கை வந்து சைனா வந்து தட்டி தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அண்ட் வெள்ளிக்கிழமை சைனாவில் இன்டர்நேஷ்னல் ஏஐ கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் சைனீஸ் பிரசிடென்ட்டும் பேசியிருந்தார். அண்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 5000 பேருக்கு நாங்கள் வந்து ஏஐ பற்றின ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் இல்லாமல் இன்னும் சில ஸ்டேட்மெண்ட்டும் அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த ஏஐ துறையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும் எல்லா சக்தியும் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசியான் நாடுகள், அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த ஏஐ துறையில் வந்து பங்கெடுக்கணும், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஏஐ ஹப்பை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஏஐ பயன்படுத்துறதுனால மிகப்பெரிய அளவுக்கு செலவுகள் ஏற்படுதுன்றது தான் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது. ஆனால் சைனா ஏஐயில் மிக கம்மியான விலையில் வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது மறுபடியும் இந்தியன் ஐடி செக்டாரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்மளோட ஐடி கம்பெனிஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சவுதி அரேபியா வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஷிஃப்டாக பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து யெமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸாக இருக்கட்டும், ஈரானுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் நடந்த அட்டாக் ஆரம்பிச்சு வச்சதே சவுதி தான். ஸோ இதையும் நம்மளால் மறுக்க முடியாது. அண்ட் ரீசெண்டாக வந்து சவுதி மேலே வந்து மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அமெரிக்கா குண்டு போட்டு தகர்த்துருக்காங்க, இது சரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்த்தோம்னா, உக்ரைன் வந்து மறுபடியும் வந்து ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி மேலே அடிச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை நைட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் மேலே அடிச்சிருக்காங்க. இது பார்த்துட்டே இருந்துட்டு ரஷ்யா வந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே விட்டா ஆகாதுன்னு சொல்லிட்டு 40 நிமிஷத்தில் 40 பெலிஸ்டிக் மிசைலை உக்ரைனோட தலைநகரத்து மேலே ஏவிருக்காங்க. இதில் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. 6 மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து உக்ரைன் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த உக்ரைனோட போர் தந்திரத்தை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. என்னன்னா ஏஜ் ஆஃப் மைத்தாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது, நான் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுவேன். அந்த கேமில் வந்து எப்படின்னா, ஒரு ஆர்மியை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து விவசாயிங்க இருப்பாங்க. அவங்க வந்து மரத்தை, உணவை, கோல்டெல்லாம் வந்து சேகரிச்சுட்டு வராங்க. அந்த மரம், உணவு, கோல்டெல்லாம் வச்சு ஆர்மியை வந்து உருவாக்குவாங்க. இந்த ஆர்மியை உருவாக்கி எதிரி நாட்டை போய் நம்ம அடிக்கணும். இந்த எதிரி நாட்டை அடிக்கிறது போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கலாம், நேராக போய் சண்டை போட்டு அடிக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கலாம். என்னென்னா பின்பக்கமாக போய் அவங்களோட ஹவுசஸ், மார்க்கெட் எல்லாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சிவிலியன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடணும், ஃபார்ம் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடணும். இதனால் அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவங்களோட மிலிட்ரி உருவாக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா ஈஸியாக அவங்களை தோக்கடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் வந்து உக்ரைன் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ரஷ்யா வந்து இது வந்து என்ன பெரிய நியூசன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்றது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உக்ரைன் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு மிசைல்ஸுக்கான பற்றாக்குறை இருக்குது. அதனால தான் வந்து அமெரிக்கா பேட்ரியாட் மிசைலை நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லைசன்ஸை கொடுத்துட்டதா சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பற்றின அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் நமக்கு இல்லை. உக்ரைன் கிட்ட நிஜமாகவே இந்த மிசைல்ஸ்க்கான பற்றாக்குறை இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, சில ஃபேக்கான இமெயில் ஐடிஸ் வந்து இமெயில் வந்து உங்களுக்கு வருமா, அந்த ஃபேக்கான இமெயிலில் பேனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுமா. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இமெயிலில் ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணாதீங்க. குறிப்பாக வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த மாதிரியே இருக்கும் அந்த இமெயில். ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ டேக்ஸ் ஃபைலிங் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து அன்றைக்கி மார்க்கெட் அனாலிசிஸில் சும்மா லைட்டாக தொட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்து டீப் டவுனாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் சோஷியல் மீடியாலலாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட் நல்லா இல்லை, இயர் பேசிஸில் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து டீப் டவுனாக வந்து ரிசர்ச் பண்ணலை. என்னென்னா, போன வருஷத்தோட ஜூன் குவார்ட்டரில் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிடைச்சிருக்கு. என்னென்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸில் இவங்களுக்கு ஷேர் இருந்தது இல்லையா, அது விற்றதில் ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அது வந்து எக்ஸப்ஷனல் கெயின். இந்த எக்ஸப்ஷனல் கெயினை தூக்கிட்டு பார்த்தா ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேசிஸில் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 24% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா கிராஸ் ப்ராஃபிட் வந்து 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். அதனால தான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தது. ஆனால் அமெரிக்காவில் ரிலையன்ஸோட ஜிடிஆர் வந்து 2.5% அளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ நாளைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜியோவோட கதைக்கு வந்தோம்னா, ரிலையன்ஸ் ஜியோக்கு வந்தோம்னா, டோட்டல் சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து கிட்டத்தட்ட 53 கோடியை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் 5G யூசர்ஸும் அது அடக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து 17% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் பேசிஸில். அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றமும் இறக்கமும் வந்து இவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7% அளவுக்கு இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 208 ரூபா 80 பைசா இருந்தது. இப்போ 215 ரூபா 60 பைசாவாக இருக்குது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர். அண்ட் கஸ்டமர் பேஸ் நான் சொன்ன மாதிரி 53 கோடியாக இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 89 லட்சம் கஸ்டமர் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேர்ன் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. போன வருஷம் வந்து 1.8 சேர்ன் ரேட் இருந்தது, இப்போ வந்து 1.6ல் இருக்குது. இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை பற்றி இன்றைக்கி நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பேசியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்து வீக்காக தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து போட்டு சாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுன்றது நமக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நானும் உங்களை மாதிரி தான், நானும் வந்து சாதாரண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தான், என்கிட்ட டைம் ட்ராவலிங் மிஷின் கிடையாது. அண்ட் என்னென்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 19,000 கோடி அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் 5.3% அதிகம். இயர் ஆன் இயர் பேசிஸ், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம நிறைய பேசுவோம். ஒவ்வொரு முறையும் நான் விளக்கம் கொடுக்காம இப்பயே சொல்லிடுறேன். இயர் ஆன் இயர் பேசிஸ்னா போன வருஷத்தோட ஜூன் குவார்ட்டருக்கும் இந்த வருஷத்தோட ஜூன் குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணுறது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ்னா இதுக்கு முந்தின குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டருக்கும் ஜூன் குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணுறது. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் இயர் ஆன் இயர்னா அந்த அர்த்தம், குவார்டர் ஆன் குவார்ட்டர்னா இந்த அர்த்தம். இயர் ஆன் இயர் பேசிஸில் 5.3% அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் வந்து 0.5% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் அட்வான்சஸ், அதாவது லோன் கொடுத்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் 3.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 17% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னப்பா எல்லாமே நல்லா தானே சொல்கிறேன், அப்புறம் ஏன் வீக் ரிசல்ட்னு சொல்கிறீங்கன்னா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் வந்து காசா டெபாசிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுவது. ஆனால் காசா ரேஷியோ இப்பயுமே இல்லாத அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா, இது வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டேக்ஸ் ஃபைலிங் சீசன் போகிறதுனால மேபி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஆல் டைம் லோக்கு போயிருக்கு. ஏன்னா காசா டெபாசிட் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால 3.26% போயிருக்கு. இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து ROA, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சதுனால ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் குறைஞ்சிருக்கு. 1.85% இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.92% இருந்து கிட்டத்தட்ட 7 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் வந்து 29% ஏறி இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து இது வந்து வாரா கடன் அப்படின்னு சொன்னது வந்து 29% ஏறி இருக்குது. அண்ட் NPAs வந்து அதிகமாக இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் 0.38% இருந்தது 0.41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்க்க போனால் இவங்களோட பிரச்சனைன்னு பார்க்கும்போது காசா ரேஷியோ குறைஞ்சிருக்கு. அதாவது 100 கோடி டெபாசிட் இருக்குன்னா அதில் வந்து 32 கோடி அளவுக்கு காசா டெபாசிட், பாக்கி 68 கோடி அளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட். அதனால் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதுனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சதுனால ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் NPAவும் அதிகமாக இருக்குது, ஃப்ரெஷ் பேஜஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் அதே சமயம் ICICI பேங்க் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு சொல்லணும். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 16% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா 4.36%, அதாவது HDFC பேங்கோட கிட்டத்தட்ட 1% 1.5% அளவுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்களோட காசா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த டேக்ஸ் ரீசன்ன்றதுனால அதிகமான பேர் வந்து கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது வந்து டேக்ஸ்க்காக வந்து கட்டியிருக்கலாம், அதனால் குறைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களோட அட்வான்சஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். டெபாசிட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் காசா குறைஞ்சிருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு காரணம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுனால 2.49% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போன வருஷம் இது 2.44% அளவுக்கு இருந்தது. இது எல்லாமே வந்து வேகமாக சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது ஒரு பேப்பர் பேன் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அண்ட் ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் வந்து 30% அளவுக்கு அதிகமாக இருக்குது இவங்களுக்கும். அண்ட் NPS பார்த்தோம்னா 0.35% அளவுக்கு ஏறி இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் கூட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ROA ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. அதனால தான் நெட் ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். நான் ஏற்கனவே வந்து இதை வியாழக்கிழமை சொன்னேன், இல்லை வெள்ளிக்கிழமை சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த ஏகப்பட்ட பேங்க்ஸ் ஒரே ஒரு ரிசல்ட் கொடுக்கும்போது ஒருத்தர் நல்ல ரிசல்ட் கொடுத்து ஒருத்தன் கெட்ட ரிசல்ட் கொடுத்து ரெண்டுத்தையும் நல்லிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் வந்து ஓவர் நைட் பொசிஷன் யாரும் கேரி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து RBL பேங்க், இவங்களோட ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்களோட அட்வான்சஸ் வந்து 23% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ் ஏறி இருக்குது. டெபாசிட்ஸ் வந்து 11% அளவுக்கு இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். காசா ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு, 26% குறைஞ்சிருக்கு. அதாவது 100 கோடி அளவுக்கு இவங்ககிட்ட டெபாசிட் இருக்குன்னா 74 கோடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அதிகமாக வட்டி கொடுக்கணும். காசாவில் வந்து வெறும் 26% தான் இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு, 4.13% அளவுக்கு குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் ROA வந்து மைல்டாக ஏறி இருக்குது, 0.56லேருந்து 0.57. அதாவது அவங்களோட HDFC பேங்க் ICICI பேங்கோட ROA கம்பேர் பண்ணுறது இது எதுவுமே இல்லை.
ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த என்பிடி எமிரேட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நாளைக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் வந்து 1.6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுசாக வாரா கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெட் என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு, ப்ரொவிஷனிங் காரணமாக இருக்கலாம். அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இவங்களோட அட்வான்சஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2.3%, 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ இவங்களுக்கும் குறைஞ்சிருக்கு. 38% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 62% அளவு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு காசா டெபாசிட் குறைஞ்சதுனால. ஆனால் ஆர்ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.51% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்லிப்பேஜஸ் வந்து 19% அளவுக்கு அதிகமாக இருக்குது. என்பிஎஸ் வந்து 0.39% அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே என்பிஎஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்று, இது நெகட்டிவான விஷயம். அதே சமயம் ஆர்ஓஏ வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக ஏறி இருக்குது. இது பாசிட்டிவான விஷயம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க், இவங்களோட ரிசல்ட் வந்து ஓகேன்னு சொல்லலாம். என்னன்னா அட்வான்சஸ் வந்து 15%, டெபாசிட்ஸ் வந்து 11% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் இருக்கு. ஆனால் காசா வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது 40.3% அளவுக்கு காசா ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4.53% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஐசிஐசி பேங்க் அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆர்ஓஏ 2.14% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகம், அதாவது 0.2% அளவுக்கு ஆர்ஓஏ வந்து அதிகரிச்சிருக்கு. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் பார்க்கும்போது 30% அளவுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அதிகமாக இருக்குது இவங்களுக்கும். அண்ட் என்பிஏ பார்க்கும்போது 0.27% அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குது. 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு இதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ் பேங்கோட ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. அட்வான்சஸ் 18%, டெபாசிட்ஸ் வந்து 14% இன்க்ரீஸ் இருக்குது. காசா டெபாசிட் வந்து 32% அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குது. இவங்க வந்து காசா வந்து அந்த அளவுக்கு விழலை. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா காசா வந்து விழாததுனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.7% அளவுக்கு இருக்குது. ஆர்ஓஏ வந்து 0.9% அளவுக்கு. ஆர்ஓஏ வந்து கம்மியாக தான் இருக்குது இன்னமும் கூட. ஸோ இது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஸ்லிப்பேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது. அதாவது போன வருஷம், அதாவது போன குவார்ட்டரில் வந்து 11,000 கோடி அளவுக்கு 1,100 கோடி அளவுக்கு வாரா கடன் சொன்னவங்க இப்போ வந்து 964 கோடி அளவுக்கு தான் வாரா கடன் சொல்லியிருக்காங்க. 12% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் என்பிஎஸ் வந்து அப்படியே நார்மலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லை. அண்ட் அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், இவங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். காரணம் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து 5,253 கோடின்னு சொல்கிறாங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 5% அதிகம். ஆனால் இயர் ஆன் இயர் பேசிஸில் 200% அதிகம். போன வருஷம் வந்து இதே குவார்ட்டரில் 1,733 கோடி ரூபாய் லாபம் சொன்னாங்க. நாளைக்கு இந்த ஷேர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஈவன் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வந்து ஓரளவுக்கு 2.53 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்ஓஏ வந்து 1.04% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பாசிட்டிவ் விஷயம். காசா வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ்ன்னு பார்க்கும்போது 25% குறைச்சிருக்காங்க. அதாவது புது வாரா கடன் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் என்பிஏ வந்து ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 0.28% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் எந்தெந்த பேங்க் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு மட்டும் பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ரிசல்ட், அதில் சந்தேகம் வேணாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வீக் ரிசல்ட். ஐசிஐசிஐ பேங்க் வந்து நல்ல ரிசல்ட். ஆக்சிஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட். ஆக்சிஸ் பேங்க் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட். அண்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட். அண்ட் எஸ் பேங்க் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட். பஞ்சாப் நேஷனல் பேங்க் சூப்பரான ரிசல்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின என்னோட வியூ. நாளைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். அண்ட் அடுத்து லாஸ்ட் செக்மெண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய அளவுக்கு எக்கனாமிக் டேட்டாஸோ ஈவெண்ட்டோ வரப்போகிறது கிடையாது. யூகேவை பற்றின சிபி இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அது அந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து இம்பாக்டாக காட்டாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வெட்னஸ்டே வந்து வழக்கம் போல யூஎஸோட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி பற்றின டேட்டாஸ் வரும். அது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு ஜிட்டரினஸை வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால் ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனியில் ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். ஆனால் அதை விட பெரிய இம்பாக்ட் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் தான் இருக்க போது. அண்ட் தேர்ஸ்டே வந்து யூஎஸோட இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வரும். அதை வந்து நம்ம பார்க்கணும். அதனோட டைரக்ட் இம்பாக்ட் வந்து கோல்டு மேலேயும் ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அது இம்பாக்ட் பண்ணுறதுனால. வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட டேட்டா வரப்போகுது. அதாவது வெள்ளிக்கிழமை இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா ஜூலை மாதத்துக்கானது இயர் ஆன் இயர் பேசிஸில் வரப்போகுது. அண்ட் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து வழக்கம் போல ஆர்பிஐ கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்ற டேட்டா வந்துடும். டாலர் கையிருப்பு எவ்வளோ இருக்குன்றது வந்துடும். போன வாரம் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பாசிட்டிவான விஷயம் தான். யூஎஸ்டிஐஆர் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகலாம். ஆனால் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நாளைக்கு க்ரூட் ஆயில் இருந்துச்சுன்னா யூஎஸ்டிஐஆர் அதை வீக்காக வந்து இம்பாக்ட் பண்ணும். அண்ட் வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவோட S&P 500ோட மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ வந்து ஜூலை மாதத்துக்கான ரிலீஸ் ஆகுது. இதனோட இம்பாக்ட் வந்து அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டா. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.